ஸோ ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லி கொடுத்துட்டே எடுக்கணுமா? இதை எப்படி சொல்லணும்னு சொல்லுக்கா. நான் இந்த மாதிரி வீடியோவில் பேசினதே இல்லாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட ட்ரைலர் கிச்சனில் வந்து நம்ம வினோதாவுக்கு வந்து நான் வந்து ஒரு குழம்பு சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ அந்த குழம்பு தான் அவங்க செய்ய போகிறாங்க. செய்கிற குழம்பு வந்து எப்படின்றது முன்னாடி நான் கிளாஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து அவங்க ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரைலர் கிச்சனில் அவங்க என்ன செய்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வினோ, என்ன செஞ்சிட்ருக்கடா? அக்கா, முட்டை குழம்பு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை இப்போ வந்து ட்ரைலர் கிச்சனில் வந்து ட்ரையல் பார்த்துட்ருக்கீங்கக்கா. முட்டை குழம்பா சொல்லி கொடுத்தேன்? முட்டை குழம்பு என்னன்னு சொல்லி கொடுத்தேன் சொல்லுக்கா. முட்டை குழம்பு கறி குழம்பு மெத்தடில். முட்டை குழம்பு கறிக்குழம்பு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கீங்கக்கா. அந்த தான் இப்போ ட்ரையல் பார்க்குறீங்கக்கா. ட்ரையல். ஸோ ஓகே, இங்கே என்னென்ன வதக்கியிருக்கா சொல் பார்ப்போம் தெளிவாக. இங்கே வந்து பூண்டு இது கரண்டி எடுத்துகிட்டு சொல் பார்ப்போம். பூண்டு ஒரு 10 பல்லு போட்டிருக்கீங்கக்கா. சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி 4 போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம்ல ரொம்ப ஒரு மீடியம் வெங்காயம் 2 எடுத்து போட்டிருக்கேன். நம்ம கறிக்குழம்பு மிளகாத்தூள்ல 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு கை சின்ன ஒரு 3 கொத்து போட்டிருக்கேங்கக்கா. சரி, இதெல்லாம் போட்டு எதில் வந்து 4 போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிருக்கீங்கக்கா. ஸோ கறி குழம்பு மாடலில் வந்து நம்ம செய்ய போகிறோம் முட்டை குழம்பு, ரைட்டா? சரி, இதெல்லாம் ஓகே. அங்கன்னா அது ஃப்ளவர் மாடலில் ஏதோ டவாவில் வச்சுருக்கீங்க. அது தவாவில் வந்துக்கா முட்டை ஆம்லேட்டு மாதிரி போட்டு, அதாவது எப்படின்னா என்ன இருக்கா இதுக்கு பேர், ஃப்ளவர் கட்டர் வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம், முட்டையை உடச்சி ஊற்ற போகிறீங்களா? ஆமாம், ஆஃப் ஆயில் மெத்தடில் பண்ணிவிட்டு அது சுற்றியும் எண்ணெய் இல்லாமல் பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு. இல்லை இப்போ இந்த ஃப்ளவர் கட்டர் வச்சு என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்கள். முட்டையை உடச்சி ஊற்ற போகிறீங்க. சரி, உடச்சி ஊற்றுங்க. ஆஃப் ஆயில் மெத்தடில் பண்ண போகிறேன். சரி, இப்போ உடச்சி ஊற்றுங்க பார்ப்போம், நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் எப்படி கிளாஸை கரெக்டாக கவனிச்சிங்க நான் பார்க்குறேன். ஸோ ஊற்றிட்டிங்களா? இப்போ வந்து தண்ணி ஊற்றுறீங்களா என்ன ஊற்றுறீங்களா? தண்ணி தான் ஊற்றுறேன். ஓகே, எல்லோரும் முட்டையில் வந்து எண்ணெய் தானே ஊற்றுவாங்க, நீங்கள் ஏன் தண்ணி ஊற்றுறீங்க? இது தண்ணி ஊற்றுனா இது பாயில் ஆகுங்கக்கா. தவா கூடாத பாயில் ஆகிட்டு நம்ம மூடி வச்சுட்டு பாயில் பண்ணி அதுக்குள்ளே வெந்துடும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம குழம்பு எடுத்து போடுறோம். அப்போ ஆக்சுவலாக இது வந்து தவாவில் போகிற முட்டை ஃப்ரேவா இல்லை ஆவியில் வைக்கிற முட்டை ஃப்ரேவா? தவாவில் வச்சுட்டு ஆவியில் வைக்கிற முட்டை ஃப்ரை. ஓகே, ஸோ இது வெந்துருமா? வெந்துரும்க்கா. இப்போ வேகிறதுக்கு என்ன போடணும்னு சொல்லி கொடுத்தேன். மேலே என்ன போடணும்? மூடி போடணும். அதுக்கு முன்னாடி முட்டைக்கு மேலே கொஞ்சம் உப்பு போடணும். ஸோ கிளாஸ் கவனிக்கல போடுது. மேலே கொஞ்சமாக உப்பு போடுறீங்க. அப்புறமா நம்மளுடைய தட்டை போட்டு மூடுறீங்க. இதுக்கு அடுப்பு எவ்வளோ நேரம் இருக்கணும்? எப்படி சூடாக இருக்கணுமா, சிம்மில் இருக்குமா, ஆனில் இருக்கணுமா, எப்படி சொல்லுங்கள். ரொம்ப சிம்மில் வேணால் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சா போதுங்க. ஓகே, இப்போ மூடி போட்டு அது வெந்துடும். சரி, மூடி போடுங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்க வேணும்? இதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டுக்கா. இதை கிரேவி மெத்தடில் போட்டுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவி மெத்தட் ஆக்கிட்டு திரும்ப அந்த பாயில் பண்ண எக்கை வந்து இதில் போட்டு அப்படியே இறக்குற மாதிரி இருக்குங்கக்கா. சரி, ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வினோதை வந்து முட்டை குழம்பு கறி குழம்பு ரேஞ்சில் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க பாருங்கள் நீராவியில் சூப்பராக வேக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு முட்டை வெந்துட்டுருக்கு. இப்போ வேணும் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கறி குழம்பு ரேஞ்சில் ஒரு முட்டை குழம்பு செய்ய தெரியும். ஒரு 20 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் செய்ய முடியுங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. அவ்வளோதான்ப்பா. எங்களுடைய கறி குழம்பு மசாலா தூள் போட்டு சூப்பராக நாங்கள் வந்து ஒரு முட்டை குழம்பு வச்சுட்டோம். இந்த முட்டை குழம்பு ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிப்பா. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து எள்ளெண்ணெயில் வதக்கணும். வதக்கி அரைச்சோம், எண்ணெய் ஊற்றணும், சோம்பு மட்டும் போட்டு தாளித்தோம், அரைச்ச பொருள் அதில் ஊற்றணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காரம் உப்பு பார்த்தோம். இதில் வந்து நம்மளுடைய கறி குழம்பு மசாலா எப்போ போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கி
வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடுலேயே நம்ம வந்து கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து கறிக்குழம்பு தூள் அதில் போட்டுட்டோம். ஸோ அது எண்ணெயிலே வதங்கிச்சு. அதை எடுத்து அப்படியே மிக்ஸில் அரைச்சிடணும். திருப்பி சொல்கிறேன், இந்த முட்டை குழம்புக்கு நாங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. ஸோ எங்கள் முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.